அதுக்கு சிறந்த உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் படத்துல எல்லாமே சரியா இருக்கும் ஒரு விஷயத்தை தவிர. அது என்னன்னா, அலெக்சாண்டர் ஒரு ஆம்பளை தலைவின்னு காமிச்சிருப்பாங்க. அது மிகப்பெரிய வரலாற்று பிழை. அலெக்சாண்டர் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு விஷயத்த இவங்க வேணும்னே இந்த அஜெண்டாவுக்காக அதுல திரிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அப்போதைய மக்கள் இந்த அலெக்சாண்டர் படத்தை பார்த்தவங்க எங்களுடைய நாகரிகத்தையும் எங்களுடைய பண்பாட்டையும் கொச்சப்படுத்தும் விதமா அலெக்சாண்டர் இப்படி காமிச்சிருக்காங்கன்ற பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்க சொன்ன யூடியூப்ல உட்காந்து உலக அரசியல் பேசுற கோமாளிகளுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இப்போ எதுல கை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் மக்களுடைய, மேற்கத்திய மக்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், அவங்க எந்த ஒரு கதையை பார்த்து தங்களுடைய நாகரிகம் இப்படித்தான் இருந்ததுன்னு அவங்க காலாகாலமா கட்டமைச்சிட்டு வராங்களோ, அந்த நாகரிகத்துடைய முக்கியமான லிட்ரேச்சரா இருக்கக்கூடிய இந்த ஹோமருடைய ரைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே செலக்டடா வேணும்னே இவங்க கேவலப்படுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழர்களுக்கு சங்க இலக்கியம் இருக்கு, நம்ம இந்தியர்களுக்குன்னு ஏகப்பட்ட லிட்ரேச்சர் இருக்கு. அது எல்லாமே நம்மளுடையதுன்னு கர்வம் நமக்கு இருக்கு. அந்த வகையில சங்க இலக்கியத்துல மென்ஷன் பண்ணிருக்க மன்னர்கள் எல்லாருமே பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்கள் வெள்ளையர்கள்னு வெள்ளைக்காரன் இங்க எழுதி வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இல்ல அவன் தான் இப்போ ஒரு படம் எடுக்கிறான்னு வைங்க, ராஜராஜ சோழன் பத்தி படம் எடுக்கிறான், அதை ஒரு வெள்ளைக்காரனை வச்சு அவன் தான் ராஜராஜ சோழன் இவன் படம் எடுத்தா நமக்கு எவ்வளவு வெறியா இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தை தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க யாரெல்லாம் வெள்ளையின ஐகான்ஸா இருக்காங்களோ, வெள்ளையின வரலாற்று வீரர்களா இருக்காங்களோ, வெள்ளையின வரலாற்றுக்கு முந்தைய முன்னோர்களா இருக்காங்களோ, அவங்க எல்லாரையுமே என்ன பண்றாங்கன்னா கரெக்டா குறி வச்சு அவங்களுடைய நிறத்தை மாத்தி அவங்க வெள்ளையர்கள் கிடையாது, அவங்க கருப்பினத்தவர்கள்ன்ற மாதிரியே ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது மூவி லெவல் ப்ராபகேண்டா. இதுல வர விஷயங்கள் எல்லாத்தையுமே சின்ன பசங்க பாக்குறாங்க. சின்ன பசங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்னா, ஓ இதுதான் ரியாலிட்டி அப்படின்ற விஷயம் தோணும். சாதாரணமா நாம சின்ன பசங்களை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரியான விஷயத்த திரைப்படங்கள் மூலமா பல வருஷமா பண்ணிட்டு வராங்க இந்த ஹாலிவுட். அந்த வகையில இவங்க இப்ப கை வச்சிருக்கிறது எது? ஹோமருடைய இந்த மேற்கு மக்களுடைய மிக முக்கியமான லிட்ரேச்சர். இந்த ஹோமருடைய இந்த ரைட்டிங்ஸை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. எப்படி நமக்கு சங்க இலக்கியங்கள் முக்கியமோ அந்த மாதிரி அமெரிக்காவிலையும் சரி, இந்த மேற்குலகத்திலையும் சரி, இந்த ஹோமருடைய இந்த இலியட் அண்ட் ஆடிசி இதை எஜுகேஷனல் கரிக்குலத்துல வச்சு இவங்க பன்னெடுங்காலமா இதை ஒரு பாரம்பரியமாவே தங்களுடைய வெள்ளை இன மக்களுக்கு பாடம் எடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்க ஒரு முக்கியமான லிட்ரேச்சர் இந்த நோலன் பொறுக்கி ஓகிசத்துக்காக, பணத்துக்காக